வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பள குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போட்டால் போதும். கருவேப்பிலை, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்பளம் 4 பொரித்து வச்சுருக்கேன், இல்லைன்னா சுட்டு கூட எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, ஜீரகம் 3மே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனித்தனியாக எடுத்துக்கணும். வெந்தயம் முக்கியமாக போடணும், அதுதான் மணத்தை கொடுக்கும், அதனால வெந்தயம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, அதில் கடுகும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, அதில் கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, தக்காளி வதங்கிடுச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஊற்றிடலாம். தேவையான உப்பு. இப்போ அப்பளத்தை உடைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. மசால் வடை போகிறதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம், அந்த பச்சை வடை போகிறதுக்காக. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு குழம்புல. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சட்டின்றதுனால ஆஃப் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சுட்டே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டான அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். இது போல் அப்பள குழம்பு செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் அப்பள குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.